அனைவருக்கும் வணக்கம். நவகிரக தலைவனான சூரிய பகவான் ஆகஸ்ட் 16ஆம் தேதி கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாக உள்ளார். சூரியன் ஆட்சி அதிபதியாக சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே சிம்ம ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சூரிய பகவான் ஆகஸ்ட் 16ஆம் தேதி இரவு 7:44 மணிக்கு கடக ராசியில் இருந்து சிம்ம ராசியில் பிரவேசிக்க இருக்கிறார். ஆகஸ்ட் 17 முதல் ஆவணி மாதமானது தொடங்கவிருக்கின்றது. இந்த மாதத்தில் சூரியனின் சஞ்சாரம் பிற கிரகங்களுடனான சேர்க்கை காரணமாக ஒரு சிலரது வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கத்தை சந்திக்க நேரிடும். ஒரு சிலரது வாழ்க்கையில் சாதகமான பலன்களும் கிடைக்கும். சிம்ம ராசி சேர்ந்தவர்களுக்கு ராசிநாதன் சூரிய பகவான் லக்னத்தில் சஞ்சரிப்பதோடு புதன் சுக்கிரன் சூரியன் 3 கிரக சேர்க்கை யோகத்தால் உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும். எந்த விஷயத்திலும் மன உறுதியுடன் செயல்படுவீர்கள். உங்கள் பணிகளை எளிதாக்க முடியும். ஒரு சிலருடன் சேர்ந்து கூட்டாக செய்கின்ற எந்த ஒரு வேலையிலும் வேகமான முன்னேற்றத்தை அடைவீர்கள். புதிய வேலை திட்டங்களை செயல்படுத்த நினைப்பவர்களுக்கு அதிகமான முன்னேற்றம் உண்டாகும். தந்தை மூலம் நிதி நன்மைகளையும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படாது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். எதிர்பாராத சமயங்களில் ஆதரவும் நல்ல ஆதாயமும் கிடைக்கும். எதிரிகளை மிக சுலபமாக வென்று விடுவீர்கள். நீண்ட பயணம் அலைச்சலையும் செலவுகளையும் ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே போலவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவர்களது குடும்பத்தாருக்கும் மருத்துவ செலவு அதிகரிக்கலாம். குடும்பத்தில் மன அமைதி மற்றும் நிம்மதி குறையவும் வாய்ப்பிருக்கின்றது. குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை பொறுத்தவரை அற்புதமாக இருக்கும். ராசியிலேயே சுக்கிரன் சஞ்சரிப்பதும் வாழ்க்கை துணையுடன் நெருக்கத்தை அதிகரிக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண யோகமும் இருக்கிறது. 2ஆம் வாரத்திற்கு பிறகு, அதாவது சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். அதே போலவே புதன் வக்ரம் அடையக்கூட காலத்தில் வாழ்க்கை துணை, மூத்த சகோதரர்களால் எதிர்பாராத செலவுகள் மற்றும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அல்லது திட்டமிட்ட வேலைகள் தாமதம் போன்றவை ஏற்படலாம். பொருளாதார ரீதியிலான பிரச்சனை குடும்பத்தில் இருக்காது. குடும்பத்தில் இருப்பவர்களின் உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்புகளோ பிரச்சனைகளோ எதுவும் ஏற்படாது. ஒரு சில குறிப்பிட்ட துறையில் பணியாற்றும் அல்லது குறிப்பிட்ட தொழில் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலம் பெரிய தொகையை ஈட்ட முடியும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் உயர் பதவி மற்றும் அதிகாரம் நிறைந்த பதவியில் இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், சீருடை பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு அற்புதமாக இருக்கும். 10ஆம் வீட்டில் கர்மஸ்தானத்தில் குரு இருப்பதால் வேலை மாற்றத்திற்கு முயற்சி செய்வதை தவிருங்கள். வேலை பளு அதிகரித்தாலும் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுடைய முயற்சிகள் மற்றும் கடின உழைப்புக்கு மிகப்பெரிய வெகுமதி கிடைக்கும். பொருளாதார ரீதியிலான பிரச்சனை இல்லை என்றால் கூட திடீரென்று குடும்ப செலவுகள் அதிகரிக்கலாம். இது பெரும்பாலும் மருத்துவ செலவாக இருக்கும். அதே போலவே பயணங்களால் ஏற்படும் அலைச்சல் மற்றும் தூக்கமின்மை உள்ளிட்டவையும் உங்கள் உடல் மற்றும் மனநலத்தையும் பாதிக்கலாம். சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த இடத்தில் அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். புதன் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டம் என்பதால் கடுமையாக பேசுவது அலுவலகத்தில், குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் என்பதால் பேச்சில் கவனம் தேவை. அனைத்து காரியங்களிலுமே வெற்றி உண்டாகும். பணவரவு மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் என்பதால் பொறுமையாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும். வீடு மனை வாங்கும் முயற்சியும் அனுகூலமாக முடியும். உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமான வரை பொறுமையை கடைபிடிக்க வேண்டும்.
கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவதும் நல்லது. நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவி கிடைக்கும். நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் ஏற்படும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும். பணச்சுமை அதிகரிக்கவே செய்யும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாத முற்பகுதியில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும். ஆனாலும் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம். ஷேர் மூலம் ஆதாயம் வரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் எடுத்து படிக்க வேண்டியது அவசியம். பொழுதுபோக்குகளை குறைத்துக் கொள்ளுங்கள். ஆசிரியர் பாடங்களை நடத்தும் பொழுது கூர்ந்து கவனிப்பதும் அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமை சற்று அதிகமாக இருக்கும். அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தன குடும்ப பாகிஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் குழப்பம், வரவில் தடை, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலையும் உண்டாகும். குரு பகவானின் பார்வையால் மாற்றம் ஏற்படும். உடல் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி உறவுகளால் ஆதரவு உண்டாகும். எதிர்பார்த்த சந்தோஷமும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். போட்டியாளர்கள் பாதையிலிருந்து விலகுவார்கள். இழுபறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும். சூரிய பகவானால் தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை போல அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு உண்டாகும். உங்களை அலட்சியமாக பார்த்தவர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். செவ்வாய் பகவானால் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சங்கடம் விலக ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் ஆசைக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது அவசியம். விவசாயிகளுக்கு விளைச்சலில் லாபம் ஏற்படும். மாணவர்கள் மாதத்தின் முற்பகுதியில் வேறு சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 22, அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 19, 25, 28, செப்டம்பர் 1, 7, 10 மற்றும் 16. அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சுக்கிரன் மாதம் முழுவதும் ஜென்ம ராசிக்குள் தொடர்ந்து தனஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த நன்மையை அடைவீர்கள். சமூகத்தின் பார்வைக்கு செல்வாக்கு மிக்கவராக தோன்றுவீர்கள். குடும்பத்தில் இருந்த நெருக்கடியும் காணாமல் போகும். பணவரவு திருப்தியை கொடுக்கும். விருப்பம் எளிதாக நிறைவேறும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து, வாகனம் சேரும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் உத்தியோகத்தில் பாதுகாப்பு கிடைக்கும். வழக்கில் வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகி ஒற்றுமை ஏற்படும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், விவசாயம், உணவகங்கள், செங்கல் வியாபாரம் லாபம் கொடுக்கும். ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையாக செயல்பட வேண்டும். எதிர்பார்த்த முன்னேற்றம் தாமதமாக கிடைக்கலாம். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவது எதிர்காலத்திற்கு சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 23, அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 19, 24, 28, செப்டம்பர் 6, 10 மற்றும் 15. அடுத்ததாக பாதம் 1, உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ராசிநாதன் ராசிக்குள்ளாகவே சஞ்சரிப்பதால் எல்லாவற்றிலும் வேகம் இருக்கும். அதிரடியாக செயல்படுவீர்கள். உங்கள் பலம் மற்றவர்களுக்கு தெரிய வரும். அதே நேரத்தில் உங்கள் அவசர செயல்கள் உங்களுக்கே சங்கடத்தை ஏற்படுத்தலாம். சுக்கிரனால் பொருளாதார நெருக்கடி விலகும். வரவேண்டிய பணமும் வரும். தடைப்பட்டு இருந்த வேலைகள் நடக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் பிரபலங்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். குடும்ப சுக சத்ருஸ்தானங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். பணவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உடல்நிலை சீராகும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். ஒரு சிலர் தலைமையின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் உண்டாகும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 23, அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 19, 28, செப்டம்பர் 1 மற்றும் 10.
மேலும் பரிகாரமாக நவகிரகத்திற்கு தினமும் தீபமேற்றி வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.